முக்கிய செய்திகள். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். வாசலில் வண்ணக்கோலமிட்டு வாழ்த்து தெரிவித்து உற்சாகம். மதுரையில் புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தொடங்கியது. வீர விளையாட்டுக்கு தயாராகும் 1000 காளைகள், 600 வீரர்கள். ராமர் கோயிலை சாதனையாக காட்டி தோல்வியை மறைக்கும் பாஜக. வாக்குறுதியை நிறைவேற்றாத கூச்சமின்றி இருப்பதாக திமுக விமர்சனம். மணலி எண்ணூர் பகுதி மேம்பாட்டுக்கு புதிய திட்டங்கள் அறிவிப்பு. நீர்நிலைகளில் நீரின் தரத்தை கண்காணிக்க சிறப்பு மையம். கடைவீதிகளில் இரவிலும் அலைமோதிய மக்கள் வெள்ளம். பொங்கல் பொருட்களை வாங்க குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல். வணக்கம். அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் தின வாழ்த்துக்கள். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டிலும் உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழும் நாடுகளிலும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையுடன் தை மகளை வரவேற்று அறுவடை திருநாள் கொண்டாடுவது தொன்று தொட்டு வந்த தமிழரின் பண்பாட்டு மரபாகும். அந்த வகையில் சேலத்தில் விடியலை வரவேற்கும் வகையில் நள்ளிரவிலேயே பெண்கள் வீட்டு வாயிலில் பானையில் பொங்கல் பொங்குவது, கரும்பு தோரணம், உதயசூரியன் போல வண்ணக்கோலங்களை தீட்டி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பொங்கல் விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் தோரணங்களாலும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டு மின்னொளியில் ஜொலித்தது. சென்னை குரோம்பேட்டையில் திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்றது. வீதி முழுவதும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்க 100க்கும் மேற்பட்ட பானைகளில் பெண்கள் பொங்கலிட்டனர். கிராமம் போல மாறிய வீதியில் சிலம்ப மாணவர்களின் சாகசம் மற்றும் சிறுமிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் ரசிக்க வைத்தன. தஞ்சை நாஞ்சிக்கோட்டையில் சுற்றுலா வளர்ச்சி குழுமம் சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், போலந்து, நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். தமிழரின் பாரம்பரிய உடைகளான வேட்டி சேலை அணிந்து வந்த அவர்கள் கபடி, சிலம்பம், உரியடி, இளவட்டக்கல் தூக்குதல் போன்ற போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். கரகம், காவடி, பொய்க்கால் குதிரை ஆட்டம் போன்றவற்றை ரசித்த சுற்றுலா பயணிகள் நடனமாடியும் மகிழ்ந்தனர். தூத்துக்குடி காமாட்சியம்மன் கோயில் தெருவில் பொங்கல் கொண்டாடப்பட்டது. வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் வசிப்பவர்களும் சொந்த ஊர் வந்து தை திருநாளை உற்சாகமாக கொண்டாடினர். சிட்டியை காட்டிலும் இங்கே கிராமத்தில் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். அதிகாலையிலே எந்திரிச்சிட்டு புத்தாடெல்லாம் அணிஞ்சு பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இந்த பொங்கல் எங்களுக்கு போச்சு. இதனிடையே தமிழர் திருநாளை ஒட்டி ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் திருவள்ளுவரை போற்றும் வகையில் மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் உருவாக்கியுள்ள மணல் சிற்பம் காண்போரை கவர்வதாக உள்ளது. தைப்பொங்கல் திருநாளில் மதுரையில் புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக சற்று முன் தொடங்கியுள்ளது. தமிழர்களின் பாரம்பரியத்தையும் வீரத்தையும் பறைசாற்றும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் மதுரை மாவட்டத்தில் புகழ்பெற்றவையாகும். மாவட்டத்தின் முதல் ஜல்லிக்கட்டு பொங்கலன்று அவனியாபுரத்திலும், நாளை பாலமேட்டிலும், அதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுகின்றன. இப்போட்டிகளை காண உள்ளூர், வெளி மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வருவது வழக்கம். மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து முன்பதிவு செய்துள்ள 1000 காளைகள் முன்னுரிமை அடிப்படையில் களம் இறக்கப்படுகிறது. காளைகளை அடக்குவதற்கு பயிற்சி பெற்ற 600 மாடுபிடி வீரர்கள் ஒரு சுற்றுக்கு 30 பேர் வீதம் களம் இறக்கப்படுவர். ஜல்லிக்கட்டு போட்டியால் அவனியாபுரமே விழா கோலம் பூண்டுள்ளது. சற்று முன் தொடங்கிய இந்த போட்டிகள் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. போட்டியில் வெற்றி பெறும் காளையர்கள் மற்றும் காளைகளுக்கு தங்கம், வெள்ளி நாணயங்கள், கட்டில், பீரோ, சைக்கிள், மிக்சி உட்பட ஏராளமான பரிசு பொருட்கள் வழங்கப்படும். சிறந்த காளை மற்றும் மாடுபிடி வீரருக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சார்பில் கார் பரிசாக வழங்கப்படுகிறது. பாதுகாப்பு பணிக்காக 2000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.
மருத்துவ குழுக்கள், முதலுதவி மையங்கள் மற்றும் 108 ஆம்புலன்ஸ் மற்றும் கால்நடைகளுக்கான ஆம்புலன்ஸுகள் தயார் நிலையில் உள்ளன. மீட்பு மற்றும் அவசர உதவிகளுக்கான தீயணைப்பு துறை, செஞ்சிலுவை சங்கத்தினரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு நாளை நடைபெறுகிறது. அதற்கான வாடிவாசல், பார்வையாளர்கள் மாடம், ஜல்லிக்கட்டு களம் ஆகியவை தயார் நிலையில் உள்ளது. பாலமேடு ஜல்லிக்கட்டில் சிறந்த காளை மற்றும் மாடுபிடி வீரருக்கு அமைச்சர் திரு உதயநிதி சார்பில் கார் பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது குறித்து கூச்சப்படாத பாஜக அயோத்தி ராமர் கோயிலை சாதனையாக காட்டி தோல்வியை மறைக்க நினைப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திரு TR பாலு விடுத்துள்ள அறிக்கையில் 2014ஆம் ஆண்டு மத்தியில் ஆட்சிக்கு வந்த பாஜக எந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளது என கேட்டுள்ளார். உழவர்கள் வருமானத்தை இருமடங்காக்குவது, ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, நாடு முழுவதும் நதிகளை இணைப்பது, 2022க்குள் அனைத்து குடும்பங்களுக்கும் சொந்த வீடு உள்ளிட்ட நீட்டி முழங்கப்பட்ட எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றப்படாததை அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு பாஜக கொடுத்ததெல்லாம் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்வும், வரலாறு காணாத அளவில் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியும் தான் என்றும் திரு TR பாலு கூறியுள்ளார். அனைத்து தரப்பு மக்களை மட்டுமன்றி மாநிலங்களையும் GST மூலமாக நிதி வளங்களை சுரண்டி நெருக்கடிக்கு உள்ளாக்கிய பாஜக ஆட்சி மழை, புயல் நிவாரணங்களை தராமல் வஞ்சிக்கும் அநீதி நடப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 10 ஆண்டு காலமாக மக்களை வேட்டையாடி வரும் மத்திய பாஜக அரசு தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் முழுமையாக கட்டி முடிக்கப்படாத அயோத்தி ராமர் கோயிலை கட்டியிருக்கிறோம் என்று சொல்லி வான வேடிக்கை காட்ட முயல்வதாக அவர் கூறியுள்ளார். வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லையே என்ற கூச்சம் பாஜகவுக்கு இல்லை என்று குறிப்பிட்டுள்ள திரு பாலு, இதை மறைத்து மக்கள் கவனத்தை திசை திருப்ப அயோத்தி ராமர் கோயிலை சாதனையாக காட்டி தோல்வியை மறைக்க நினைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசியலை ஆன்மீகத்திலும் பக்தியில் அரசியலையும் புகுத்தி திமுக அரசியல் குளிர்காய்ந்தது இல்லை என்றும் 1000 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்தது, 5380 கோடி ரூபாய் கோயில் சொத்துக்களை மீட்டது பற்றி தேர்தல் மேடைகளில் பேசி அரசியல் ஆதாயத்தை நாடியதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோயில் கட்டுவதையும் திறப்பதையும் கட்சியின் சாதனையாக காட்டி மக்களை ஏமாற்ற மத்திய பாஜக அரசும் பிரதமர் திரு மோடியும் நினைப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறியுள்ள திரு பாலு, தனது மத ராஷ்டிராவுக்கான கால்கோள் விழா போல கோயில் விழாவை பாஜக பயன்படுத்துவது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நன்மை செய்யாமல் ஏமாற்றுவதன் மூலம் வெல்ல முடியுமா என்று நினைக்கும் பாஜகவுக்கு நாட்டு மக்கள் நிச்சயமாக தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். வடசென்னையில் மணலி, எண்ணூர் பகுதி மக்களின் பாதுகாப்பு, சுகாதாரம், வாழ்வாதார மேம்பாட்டிற்கான புதிய திட்டங்களை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அண்மையில் பெய்த கனமழையின் போது எண்ணெய் கசிவு, அதைத் தொடர்ந்து அமோனியா வாயு கசிவால் எண்ணூர், மணலி பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்பட்ட வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் விரிவான செயல் திட்டம் தயாரிக்கும் வரை சில திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த உள்ளதாக அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி நீர்நிலைகளில் நீரின் தரத்தை கண்காணிக்க மாசு கண்காணிப்பு மற்றும் கட்டளை மையத்தை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு உதவியாக மணலி, எண்ணூரில் 2 பறக்கும் படைகள் நிறுத்தப்பட உள்ளன. சுகாதார முகாம்கள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த அவசரகால நடவடிக்கைக்கான குழுவை இந்த கட்டளை மையம் ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை, சதுப்பு நில மறுசீரமைப்பு, சமூக உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான சிறப்பு நிதி உருவாக்கப்படுவதுடன் அனைத்து சிறப்பு வகை ஆலைகளின் பாதுகாப்பு தணிக்கையும் மேற்கொள்ளப்படும் என அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திலிருந்து ஈரமான சாம்பலை எடுத்து செல்லும் குழாய்கள் புதுப்பிக்கப்படும் என்றும், அமோனியா கசிவு குறித்த விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் கடை வீதிகளில் கடைசி நேர விற்பனைக்கு ஏராளமானோர் குவிந்ததால் கூட்டம் நிரம்பி வழிந்தது. பண்டிகைக்கு முந்தைய நாளான நேற்று காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள ஜவுளி கடையில் புத்தாடைகளை வாங்க பலர் குடும்பத்துடன் திரண்டனர். பண்டிகையை ஒட்டி சாலையோர கடைகளில் வியாபாரம் களை கட்டியது. ஏராளமானோர் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாயினர். விழுப்புரம் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளிலிருந்து நகரின் கடைவீதிகளில் திரண்ட விவசாய மக்கள் பொங்கல் பண்டிகைக்கான பொருட்களை வாங்கியதுடன் கால்நடைகளுக்கு அணிவிக்க புது புது கயிறு மற்றும் மணிகளை வாங்கிச் சென்றனர். செய்யாறில் கரும்பு, மண்பானை, அடுப்பு, பழங்கள், காய்கறிகளை வாங்குவதற்கு கடைவீதியில் குவிந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
பட்டுக்கோட்டையில் பெரிய கடை தெரு, காசாங்குளம் உள்ளிட்ட இடங்களில் பல வண்ண கோலப்பொடிகள், பொங்கல் வைக்கும் புதுப்பானையில் சுற்றி வைக்க இஞ்சி, கரும்பு மற்றும் புத்தாடைகளை மக்கள் வாங்கிச் சென்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இரவு 10 மணி வரையிலும் கடை வீதிகளில் விற்பனை களை கட்டியது. சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வந்த விவசாய மக்கள் பொங்கல் பண்டிகைக்கான பூஜை பொருட்களான எலுமிச்சை, தேங்காய், பழம், கரும்பு, மஞ்சள், இஞ்சி மற்றும் பொங்கல் சீர்வரிசை பொருட்களை வாங்கினர். ராமநாதபுரத்தில் அரண்மனை தெருவில் பொங்கல் பொருட்களை வாங்க மக்கள் சாறை சாறையாக வந்தனர். பூக்களின் விலை அதிக அளவில் இருந்தபோதும் பொங்கல் பொருட்களான மஞ்சள், கிழங்கு செடி, தேங்காய், வாழை இலை, பனங்கிழங்கு மற்றும் பூஜை பொருட்களின் விற்பனை களை கட்டியது. புதுச்சேரியில் வழக்கமான ஞாயிற்றுக்கிழமை சந்தையுடன் பொங்கல் பண்டிகைக்கான புத்தாடை மற்றும் பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் எம்ஜி சாலையில் திரண்டனர். இதனால் விற்பனை களை கட்டியது. சபரிமலையில் மகரஜோதி தரிசனம் காண ஐயப்ப பக்தர்கள் லட்சக்கணக்கில் குவிந்துள்ளனர். ஆண்டுதோறும் மகர பெயர்ச்சி நடைபெறும் பொங்கல் திருநாளன்று பொன்னம்பலமேட்டில் சுவாமி ஐயப்பன் ஜோதி சொரூபமாக காட்சியளிப்பதாக நம்பப்படுகிறது. 2 அல்லது 3 நிமிடங்கள் மட்டுமே தெரியும் மகரஜோதியை காண ஏராளமானோர் விரதமிருந்து சபரிமலையில் கூடுவது வழக்கம். மகரஜோதி தரிசனத்தை முன்னிட்டு அதிகாலை 2:15 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. பிற்பகல் 2:46 மணிக்கு நெய் அபிஷேகம் நடைபெற உள்ளது. மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஐயப்பனுக்கு கொண்டு வரப்படும் திருவாபரணம் சன்னிதானத்திற்கு கொண்டு வரப்பட்டு வழிபாடு நடைபெறும். அதைத் தொடர்ந்து பொன்னம்பலமேட்டில் மகரஜோதி வெளிப்படும். ஜோதி தரிசனம் காண 40,000 பேருக்கு மட்டுமே முன்பதிவு அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் மலைப்பகுதியில் தற்காலிக கூடாரங்களில் ஏராளமான பக்தர்கள் ஐயப்ப பாடல்களை பாடியவாறு காத்திருக்கின்றனர். சபரிமலை பகுதியில் லட்சக்கணக்கானோர் திரண்டுள்ளதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் வாடும் தமிழக மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வது தொடர்கதையாக உள்ளது. சில நாட்களாக அமைதியாக இருந்த இலங்கை கடற்படை மீண்டும் தமிழக மீனவர்களை கைது செய்ய தொடங்கியிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தைச் சேர்ந்த 12 மீனவர்கள் நெடுந்தீவு அருகே நேற்று முன்தினம் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். அவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்களின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் மீனவர்கள் கைது குறித்து முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட விவகாரத்தை தூதரக வழிமுறைகள் மூலம் உடனே இலங்கை அரசுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என கூறியுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட மத்திய அரசு விரைவில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். மனித வனவிலங்கு மோதல்களில் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் நிரந்தர இயலாமைக்கான நிவாரணத் தொகையை 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். டெல்லியில் கடும் குளிரும் பனிமூட்டமும் நிலவுவதால் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை பள்ளிகளில் காலை 9 மணிக்கு வகுப்புகளை தொடங்க பள்ளிக் கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. மாலை 5 மணிக்கு மேல் வகுப்புகளை நடத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லி உள்ளிட்ட பல நகரங்களில் பனிமூட்டம் காரணமாக நேற்று 22 ரயில்களும் 194 விமானங்களும் தாமதமாக இயக்கப்பட்ட நிலையில் அடர் பனி நீடிக்கும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் தமிழகத்தின் உயரமான அருவியான தலையாறு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. எலிவால் அருவி என்றும் இது அழைக்கப்படுகிறது. கடல் மட்டத்திலிருந்து 2690 அடி உயரத்தில் உருவாகும் அருவியின் நீர் 975 அடி பள்ளத்தில் விழும் அழகை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் ரசித்து புகைப்படம் எடுத்து வருகின்றனர். சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் துறைமுகம் தொகுதிக்குட்பட்ட ரத்தன் பஜார், நாராயண முதலி தெரு, ஆச்சாரப்பன் தெரு உள்ளிட்ட 7 இடங்களில் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய சென்னை தொகுதி மக்களவை உறுப்பினர் திரு தயாநிதி மாறன், அமைச்சர் திரு சேகர்பாபு ஆகியோர் கலந்து கொண்டு 7100 பேருக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் சிலம்ப பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிக நேரம் சிலம்பம் விளையாட பயிற்சி அளிக்கும் வகையில் கம்பு சூற்றும் போட்டி நடத்தப்பட்டது. சிலம்பு சுற்று என்ற போட்டியில் சிறு சிலம்பத்தை நெற்றியில் ஊன்றி 20 முறை சுற்றி நிலையாக நின்று எதிரில் உள்ள இலக்கை அடைந்தவர்கள் வெற்றியதாக அறிவிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டிலும் உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழும் நாடுகளிலும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது.
மதுரையில் புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி சற்று முன் கோலாகலமாக தொடங்கியது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பாஜக அயோத்தி ராமர் கோயிலை சாதனையாக காட்டி தோல்வியை மறைக்க நினைப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.